வணக்கம். இன்றைய தரமான செய்தி ஒன்று. தமிழகத்தில் 2026 விஜய் தான் முதலமைச்சர். இனி என்னோட வேலை இது மட்டும்தான். வீடு திரும்பிய அஜிதா ஆக்னல் சபதம். தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகி அஜிதா ஆக்னல் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். மாவட்ட செயலர் பதவி கொடுக்க தொடர்பான அதிருப்தி காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை பனையூரில் தாவிக தலைவர் விஜயின் காரை வழிமறித்து அவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து சென்றார். இந்த சூழலில் கடந்த 25ஆம் தேதி தூத்துக்குடியில் உள்ள தனது இல்லத்தில் அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில் அஜிதா ஆக்னல் மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து குடும்பத்தினர் அவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு உடல்நிலை மேம்பட்டு சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு அஜிதா ஆக்னல் நேற்று பூரண குணமடைந்து வீடு திரும்பினார். இதனிடையே அவர் தனது எக்ஸ் சமூக வலைதளங்களில் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கழக தோழர்கள் காட்டிய அன்பும் அவரது பிரார்த்தனைகளும் எனக்கு மீண்டும் உற்சாகம் அளித்துள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டு விஜய் முதல்வராக அமர்த்தும் இலக்கை நோக்கி முன்பை விட அதிகமாக உற்சாகத்துடன் களப்பணியாற்றுவேன் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.